ஹலோ guys, வெல்கம் டு தமிழ் பசங்க ரியாக்ஷன். ஸோ நம்ம வந்து தமிழ் வெப் சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். எஸ், ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எண்டிங் நெருங்கிட்டோம். ஸோ மொத்தம் 5 எபிசோட்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ லாஸ்ட்டாக லவ் இன் த டைம் ஆஃப் ஹியூமரா டியூமர் டேங்க் பண்ணாது. லாஸ்ட்டாக 5th எபிசோட் லவ் இன் த டைம் ஆஃப் டியூமர் பார்த்தோம். ரொம்ப அருமையான எபிசோட். சொல்லுடா எங்களுக்கு நீ சொல்கிறது தான் எங்களுக்கு அதுக்கப்புறம் கண்டென்ட் தெரியாது. நல்லா இருந்தது, நல்லா எபிசோட் நல்லா இருந்துச்சு. கேரளா டச் கொஞ்சம் இருந்துச்சு. இதுக்கப்புறம் வந்து அடுத்தது வந்து சூசைட் பாயிண்ட்டுக்கு போகிறோம். ஆமாம், இதை தான் எப்படி இது என்ன பண்ண போகிறாரு ஃபோன் பண்ணி டேய் இங்கே ஒரு பாயிண்ட் சூப்பராக இருக்குது, இங்கே செத்தா நல்லா இருக்கும்ல. மேகமலை அங்கே போகிறாங்க. இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர் போகிறாங்க. இல்லை இன்னும் 2 பேரோட. ஸோ காளிதாஸ் ஜெயராம் எப்படி கருணாகரனை என்ன பண்ண போகிறாரு? ஆனால் வந்து அதில் ஒன்று வந்து ஹைலைட் பண்ணி ஆகணும். டாக்டரே வந்து சொல்லியிருந்தாங்க என்னோட ட்ரீட்மெண்ட்டோட உன் ட்ரீட்மெண்ட் வேலை செய்யுது. ஆனால் அதுக்கப்புறம் இன்னொன்று சொன்னாங்க, எனக்குன்னு சில ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது, அதை நான் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அவங்களாலையும் கூட்டு வர முடிஞ்சதுன்னா கூட்டு வந்திருப்பாங்க, பட் அவங்களால கூட்டு வர முடியாது. கூட்டு வந்தால் வியாதி போயிடும், அவங்களோட இது போயிடும். ஸோ அதனால வந்து எனக்கு சில ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது, பட் நீ கூப்பிட்டு வர்றது இது வந்து ஒர்க் ஆகுது, ஸோ டூ வாட் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ வந்து இனி நம்ம பார்க்க போகிறது எபிசோட் 6 ஓகே. பேர் வந்து சஃபரிங் பிரெத். சஃபரிங்னா கடைசி கஷ்டப்பட்டு அது சஃபரிங்டா, இது சஃபரிங்னு இருக்கு. இவங்க தப்பா டைப் பண்ணிக்கிறாங்கன்னா தெரியல. அதுதான் வந்துச்சுன்னா ஓகே. ஓகே ஓகே. எபிசோட் சஃபர் பண்றது சஃபரிங் பிரெத் ரியாக்ஷன் போறோம். ஜீவா, நீ என்னதான் படிச்சு சிட்டிக்கு போய் பெரிய ஆளானாலும் அடுப்படியில் சில வாழ்க்கை முறைகளை கற்றுக்கணும். எப்போ பார்த்தாலும் புஸ்தகத்தை தூக்கி வச்சுக்கிட்டேன். எந்திரிச்சு வாழை. எங்கப்பா? சோறு பொங்கவா? ஆமாலே, ஏன் கற்றுக்க மாட்டியா? கற்றுக்கலன்னா எப்படி உன் பொண்டாட்டிக்கு ஆக்கி போடுவ? இப்படிதான் அம்மையை கவர் பண்ணீங்களா? அம்மாவும் நானும் கல்யாணம் ஆன புதுசுல அடுப்படிக்கு வந்தாலே உங்க அம்மா குழம்பு வச்சு ஏன் நீங்க இங்கெல்லாம் வரீங்கன்னு சொல்லுவா. ஒரு நாள் உங்க அம்மாவை பிடிவாதமா உட்கார வச்சு நெத்திலி குழம்பும் வறுவலும் செஞ்சு கொடுத்தேன். அப்புறம் என்ன, அவளே இதை செஞ்சு கொடுங்க அதை செஞ்சு கொடுங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டா. பொண்டாட்டிக்கு ஆக்கி போடுறது எல்லாமே ஒரு விதமான காதல் தான். நம்ம ஊர் ஆம்பளைங்க முக்காவாசி பேர் இதெல்லாம் அனுபவிச்சிருக்கவே மாட்டானுங்களே. வெண்டைக்காய் இப்படி வெட்டக்கூடாதுல்ல, கத்திய கொடு. இப்படி வெட்டணும். நாய்க்கு தப்பா போட்டுக்கிறா. சஃபரிங் விக்கிபீடியா தப்பா போட்டுக்கிறா. தமிழ்நாட்டில் எப்படி ஸ்பாட்டா? ஏய் நான் போயிருந்தா சிஜி பண்ணிடுறேன். ரூம் விட்டு வெளியே வரணும். இந்த இடம் பஸ் வரைக்கும் போயிட்டேன். மேலே ஏற அப்படியே கூலாயினே இருந்ததுடா. அவ்வளோ வெயிலில் போனது. மேலே போன ஒரு கொஞ்சம் கூட வெயிலே தெரியல. டைமிங் பார்த்துட்டு போனோம். ரூட் ஒன்று இல்லை, எப்பவுமே அப்படிதான் இருக்குமா அந்த இடத்துல. நீ மேலே ஏறிட்டேன்னு வச்சுக்க, சென்னை வரதுக்கு ஒரு ரூட் தலை சுற்றிச்சுடா. பஸ்ஸில் தான் மேலே பஸ்ஸில் தான் போனோம். எத்தனை ரவுண்ட் ஒரு 100 ரவுண்ட் ஆச்சா? அப்புறம் சிஜே மாதிரி அந்த இது ஜெட் பேக் வச்சுருந்தோம். ஹேர் பின் ஸ்டார்டிங் சந்தோஷமா இருந்தது. போ தலை சுத்த ஆரம்பிச்சிச்சு. அதெல்லாம் ஒரு காரணத்துக்காக அந்த ட்ரிப்புக்கு வந்திருக்கோம். நீ எதுக்கு வந்த? நீ ரோட எப்பவுமே ஃப்ரண்ட்ல பார்க்கணும். வாங்கி வாயை மூடிட்டு வா. கொஞ்ச நேரமாவது அமைதியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். பேப்பர் பேக்ல இருந்து கீழே ஊத்துறேன். இங்க அப்படிங்கறாங்க. என்ன வலியம்மா? லாஸ்ட் இன் தாட்ஸ்? அப்பெல்லாம் அவங்களோட அடிக்கடி மேகமலைக்கு வந்திருக்கேன். மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். இப்போ ஏன்டா வரோன்னு இருக்கு. ஏன் அப்படி? டைகர்னு பேரை வச்சுக்கிட்டு ஏன் அடிக்கடி சாகணும்னு துடிக்கிறேன். நான் தான் சொன்னேன், இந்த ட்ரிப்பில் யாரும் யாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் என் மனசு கேட்கல. ஒன்று நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. கோவமாக வருது. வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு பயப்படுறவன் தான் சாவறதுக்கு துடிப்பான். To live is the rarest thing in this world. Most of us just exist. That's all. வலியம்மா, வாடுறது யார் வேணாலும் வாழலாம். சாகிறது தான் தைரியமே வேணும். ஆமா டைகர், நீ ஏன் சூசைட் பண்ணிக்கணும்னு நினைக்கிற? அது முதல்ல சொல்ல. 34 வருஷம் வாழ்ந்திருக்கேன். நல்லா சிரிச்சிருக்கேன், அழுதுருக்கேன், ஏன் சண்டையெல்லாம் கூட போட்டிருக்கேன். பட் ஆனால் இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோம், என்ன பர்பஸ், ஒரு நாள் கூட எனக்கு புரிஞ்சதில்லை. என்னை மாற்ற முடியாது, நான் மாறவும் விரும்பலை. ஏன் இலக்கியாவை எடுத்துக்கோங்க, அவளை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய அப்பா அம்மாவே அவளை ஜீவகமாக ஹர்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் வலியம்மா, நீங்கள் ஒரு லைஃப்பை கம்ப்ளீட்டாக வாழ்ந்தீங்க. ஆனால் இப்போ வலியும் வேதனையுமா இருக்கீங்கல்ல.
நீங்கள் யாருக்கும் தெரியாமல் பெயின் கில்லர்ஸ்லாம் எடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் எதுக்கு? என்ன பர்பஸ்? நீங்களாம் வாழணும்னு ஆசைப்படுறீங்க, நான் சாகணும்னு ஆசைப்படுறேன், அவ்வளோதான். இந்த பிறப்பு இறப்புலாம் அன்அவாய்டபிள். இன்னும் ஒரு 20-30 வருஷம் வாழ்ந்து என்ன ஆகிட போகுது? அதுக்கப்புறம் கடைசியில் எல்லாம் சாக தானே போகிறோம். இட்ஸ் ஆல் பாயிண்ட்லெஸ். அதான் நாள் குறித்து குழந்தெல்லாம் பெற்றுக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி நான் நாள் குறித்து சாகணும்னு ஆசைப்படுறேன். இதான் அவன் காரணமா? 3 நிமிஷம் மூச்சு விடாமல் பேசியிருக்கேன். இதுக்கு மேலே உனக்கு என்ன காரணம் வேணும்? சீசன் மே மாதம்லாம் க்ரௌடு உள்ள நைஸ் ஸ்டெச்சில் உடம்புல எதுவுமே இல்லாதவன் டோரை க்ளோஸ் பண்ணுறான். ஒருத்தங்க சாக போகிறாங்க கேன்சர்னால டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லை, சாப்பிட்டியான்னு கேட்கத்தான் ஃபோன் பண்ணேன். சும்மா இருக்க நேரம் எனக்கு ஃபோன் பண்ணு. எப்போ பார்த்தாலும் வேலையாகவே கிடக்காத. வேலை பார்க்கறது நாம வாழுறதுக்காக, வாழுறதே வேலையாயிடக்கூடாதுல்ல. அப்பப்போ கொஞ்சம் நிமித்து கேட்ட ஒரு உனக்கும் அதேதான், எல்லாருக்கும் 3 பேருக்கும் அதேதான். ஆமாம், எல்லாம் ரெடி வச்சிருக்கியா? ஆமாம் ஆமாம், வந்துடும். ஹே, குட் மார்னிங் டைகர். காஃபி? சம்மசி வேணும்னே பண்றாங்களோ. நீ இந்த படம் பார்த்திருக்கியா? இந்த படம் பார்த்தது இல்லையா? நான் எந்த படமுமே பார்த்ததில்லை. செம்ம படம். சூசைட்லயே நிறைய வெரைட்டிஸ் இருந்தாலும் இருக்கிறதுலே கொடூரமானது மலையில இருந்து கீழே விழுறது தான். எலும்பெல்லாம் நொறுங்கி வலி உயிர் போயிரும். பா. ஆமாம் ஆமாம், சின்ன ஹைட்லேருந்து விழுந்தாலே வலி பின்னும். ஏய், நீ ஏன் கவலைப்படுற? ஒரு சூப்பர் லொகேஷன் பிடிப்போம். மரம் செடி எதுவுமே இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக தரையில் லேண்ட் ஆகிற மாதிரி. அப்பா தான் பண்ணியிருந்தாரு. 30 வருஷம் ஜீவிதம். அது ஒர்க் அவுட் ஆச்சு. ரொம்ப ஃபிலாசபி படித்தா மூளை முத்தி போய்டுன்னு சொல்லுவாங்க. அவனுக்கு சின்ன வயசுலேருந்தே க்ரானிக் டிப்ரெஷன். அவனுக்கு அப்பா இல்லை, அம்மா ரொம்ப ரிலீஜியஸ், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்த்துட்டாங்க. சின்ன வயசுலேருந்து சினிமா பார்த்தது இல்லைன்னா பார்த்துக்கேன். நீ சொல்கிற மாதிரி தான் ஃபிலாசபி புக்ஸ், டிப்ரெஷன், அவங்க அம்மாவோட அப்ரெஷன் எல்லாம் சேர்ந்து அவனை இப்படி மாற்றிருச்சு. ஆமாம், உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? அவன் சொன்னானா? சேச்சா, டாக்டர் சொன்னாங்க. டாக்டர் சொன்னாங்க, ரிப்போர்ட்ல எழுதினாங்க, நான் எனக்கு தெரியாமல் படித்தேன். பெரிய ஃபாலோ இருக்குடா. டாக்டரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. உச்சிக்கு போனோம்னா அந்த உச்சிக்கு போகிறதுக்கு அத்தனை உப்மாவே சூப்பரா இருக்கே. யார் சொல்லி கொடுத்தாங்க? அம்மாவா? இல்லை, அப்பா. அப்பாவா? பரப்புற பொண்டாட்டிக்கு சமைச்சு போட சொல்லி கொடு. தட்ஸ் ஒன் வே ஆஃப் எக்ஸ்பிரஸிங் லவ்னு சொன்னாரு. நல்லா இருக்கும்டா சக்கரை. அவங்க அப்பா சொன்னதை இங்க போடுறாங்க. லக்கி வைஃப். எல்லாம் கோட்ஸ் எங்கடா இருக்கு? இல்ல, அவன் போன ரியாக்ஷன் வந்து 7 பாயிண்ட் இருக்கும் பாத்தியா? பையன் கரெக்டா ஒன்னொன்னா வந்து நிக்கிறான். லெவல் 1 சக்சஸ், லெவல் 2 சக்சஸ். எபிசோட் 7 முடியுமோ அந்த 7 பாயிண்டே கம்ப்ளீட் பண்ணு. நான் வந்துட்டு எங்கே போகிறேன்னு சொன்னேன்? தேவக்கூட்டத்துக்கு போறேன்னு போய் தானே சொன்னேன். தேவன் தான் எல்லா இடத்துலையும் இருக்கான்னு சொல்லுவீங்க. அப்போ உண்மையை தானே சொன்னேன். என்னை இரிட்டேட் பண்ணாத ஜெரால்ட். உன்னால நார்மலா இருக்க முடியாதா? ஏன் என்ன இப்படி படுத்துற? நான் நார்மலாக தான் இருக்கேன். என்னை சுற்றி உள்ளவங்க தான் நார்மலாக இல்லை. எவ்வளோ அநியாயம் நடக்குது. உங்களால் மட்டும் எப்படி நிம்மதியாக இருக்க முடியுது? ஜெரால்ட் ப்ளீஸ், தயவு செஞ்சு வீட்டுக்கு கிளம்பி வா. நாம போய் பாஸ்டரை பார்க்கலாம். கடவுளாலே ஒன்றும் பண்ண முடியல. பாஸ்டர் என்னம்மா பண்ணுவார்? கடவுள் அப்படியெல்லாம் பேசாத. நீங்க ஏன்டா சோகமா வரும்? வந்து இந்த இடத்துல உட்காந்து நம்ம இங்கே வந்து 3 மணி நேரமாக இந்த பெஞ்சில் உட்காந்துட்டு இருந்தோமே, ஞாபகம் இருக்கா உனக்கு? கூட வாழ்ந்த 40 வருஷத்துல ஒரு நிமிஷம் கூட நான் மறக்கவே இல்லை. இதை மட்டும் நான் எப்படி மறப்பேன்? ஹாய். ஹாய். உன்னி வீட்ல சொல்லிட்டியா? முதல்ல ரொம்ப அழுதாங்க, இப்போ ஆல்வேஸ் ஓகே. ஆனா எனக்கு செம்ம கவனிப்பு. டெய்லி விதவிதமான சாப்பாடு. இங்கேயும் தான் செம்ம ஜாலியா இருக்கு. நான் தான் கொஞ்சம் வெயிட் போட்டிருக்கேன், ஆனா என் பாடியில நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அதனால இங்கே இருக்க சொல்லிட்டாங்க. டைகர், ஜீவா அண்ணா, இலக்கியா, வள்ளியம்மா எல்லாரும் எப்படி இருக்காங்க? அவங்கெல்லாம் நல்லா தான் இருக்காங்க. நான் தான் அவங்கள தேவையில்லாமல் இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டி விட்டேன். இப்போ ஒன்றும் கெட்டு போகல. உன் டிசிஷனை மாற்றிக்கோ. இல்லை, இதுதான் சரின்னு தோணுது. டைகர், எனக்கு பிரெயின் டியூமர். நான் சாகிறத என் அப்பா அம்மா ஏற்றுக்க முடியல. இதில் ஹெல்த்தியாக இருக்கு டைகர். நீ சத்தா உங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும், அதையாச்சும் யோசித்து பார்க்கலாம்ல. I'll miss you, Tiger. நான் செத்ததுக்கப்புறம் உன் வீல் சேர் முன்னாடி குட்டி குட்டி கல்லாக போட்டு சிக்னல் காட்டுறேன். வீல் சேர் டான்ஸ் ஆடிக்கிட்டே போச்சுன்னா நான் தான் நினச்சிக்கோ. ஏய், ஏற்கனவே என் வீல் சேர் அப்படிதான் போகுது. டைகர், நீ கொடுத்த கிஃப்ட்டை உன் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்டேன். நீ எப்போ வருவேன்னு கேட்டான். அவன் பேர் என்னன்னு தெரியுமா? அன்பு. எப்போ டிசைட் பண்ணிருக்கு? மற்றவர்கிட்ட சொல்லிட்டியா?
ஜீவா, டைகரோட மனசை நீ எப்படி மாற்ற போற? தெரில வள்ளியம்மா, எப்படி மாற்ற போகிறேன்னு தெரில. நிஜமாவே அவன் இங்கே குதிச்சிருவானோ? நல்லா தானே டைட்டில் வச்சுக்கிறாங்க. அப்படி எங்கே அவசரமாக போகணுன்னு சொன்னேன், அது யாருக்கிட்டையும் சொல்லாமல். ஏன்னா போனால் வரமாட்டேன், ஒரு நல்ல லொக்கேஷன் பார்த்துட்டேன். ஏய், இப்போ கூட ஒன்றும் ஆகலை, நீ ஊன்னு சொல்லு, வண்டி திருப்பிக்கலாம், எல்லாம் சரி பண்ணிக்கலாம். இட் வாஸ் நைஸ் நோயிங் யூ டைகர். தேங்க்யூ, சேம் டு யூ. இந்த எலிஃபென்ட்ஸ்க்கு என்ன பர்பஸ் இருக்கும்னு நினைக்கிறேன்? சாப்பிட்றது, குட்டி போடுறது, உயிரோடு இருக்கிறது. நம்மளுக்கும் ஏன் அதே பர்பஸாக இருக்கக்கூடாது? அதுங்க அனிமல்ஸ். அப்போ அதுங்களுக்கும் நம்மளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? அனிமல்ஸ் பாவம், அதுங்களை மனுஷங்களோட கம்பேர் பண்ணாத. நம்ம தான் ஜாதி வெறி, மத வெறி, இன வெறின்னு இல்லாத எல்லா பிரச்சனையும் எழுத்து போட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். பர்பஸ் தான் இல்லை. அப்படி பார்த்தா எனக்கும் தான் பர்பஸ் இல்லை. நானும் உன் கூட பேசாமல் குச்சி செத்துட்டேன். உனக்கு தெரியாது ஜீவா, என்னை யாருக்குமே பிடிக்காது. எங்கள் அம்மாவுக்கே என்ன பிடிக்காது தெரியுமா? அவங்ககிட்ட பாசமே காட்டினது இல்லை. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கூட இல்லை. முதல்ல எல்லாருக்கும் உன்னை பிடிக்கிறதுக்கு முன்னாடி உனக்கே உன்னை பிடிக்கணும். அன்னைக்கு அந்த திருநெல்வேலி ஆர்ஃபனேஜில் ஒரு பையன் உன்னையே சுற்றி சுற்றி வந்தான்ல, அவனுக்கு உங்ககிட்ட ஒன்று பிடிச்சிருந்தது இல்லை. அவனுக்கும் பாசம்னா என்னன்னே தெரியாது. கண்ணை வச்சு நின்று இருப்போம். என்ன அது வண்டி ஒரு சவுண்ட் கேட்குது, கண்ணை தூச்சு வச்சு சமைச்சு நிற்கிறாரா? வாங்க வாங்க, சிக்கன் கிரேவி செஞ்சிருக்கேன், ரொம்ப பிடிக்கும், கறி தான் செஞ்சுருக்காங்க. வி ஆர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். லைஃபோட பர்பஸ் என்னன்னு கேட்டால, ஃபைட் பண்ணும், வாழ்கிற வரைக்கும் ஃபைட் பண்ணும். இனிமேல் என் ஐயப்ப வீட்டுக்கு போக கூடாது. என்னை யாருக்குமே பிடிக்காது. எங்க அம்மாக்கே என்ன பிடிக்காது தெரியுமா? திரும்ப எப்ப வருவ? வேற ஒரு கோணத்தை பார்க்குறாரு. நான் சாகக்கூடாது. ஐ ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ். ஜீவா, நான் சாகல. பால் வலிக்குது. ஐ ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னைக்கு தத்துல போய் போட்டுருவாரு. ஏய் டைகர், இவன் இங்கே நின்னுறான், போய் பின்னாடி வருது. கமல் ஜீவா, டைகர் கை கொடு. ஸ்லோப் ரொம்ப ஜீவா கை கொடு. ரோப் தான் முடியும். ஜீவா பயமா இருக்கு. ஜீவா 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 விட்டாத ஜீவா. ஒரு வாழ்க்கையின் படுது. கொஞ்சம் ஏதும் கூட. வள்ளியம்மா, ஐயோ வள்ளியம்மா, ஐயோ இலக்கியா, அவன் மனசு எப்படி மாத்தின? செல்ஃப் லவ், செல்ஃப் ரியலைசேஷன் தான். நிஜமாவே அவன் சாகணும்னு நினச்சிருந்தா முதல் 2 அட்டம்ப்ட்லேயே செத்துருப்பான். மலையிலேருந்து குதிச்சா யாரும் காப்பாற்ற மாட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. தட் வாஸ் ஹிஸ் மோமெண்ட் ஆஃப் ட்ரூத். வள்ளியம்மா என்னை ரொம்ப பயன்படுத்திட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. வில் ஷி பி ஆல் ரைட்? நீங்கள் அவங்க பசங்களா? அவங்க ரெக்கார்ட்ஸ்லாம் இப்போ தான் பார்த்தேன். அவங்க இத்தனை நாள் நல்லா இருந்தது ரொம்ப பெரிய விஷயம். இதுக்கப்புறம் அவங்க வாழ போகிற ஒவ்வொரு நாளும் அதிர்ஷ்டம்தான். நீங்கள் தான் அவங்கள சந்தோஷமாகவும் பெயின் ஃப்ரீயாகவும் பார்த்துக்கணும். ஓகேங்க, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வந்துடுங்க. ஏகப்பன் மேகப்பன் 2 பேருக்குமே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். டாக்டர் என்ன சொன்னார்? அவங்க கூட இருந்திருக்கலாம்ல. தூரமாக இருக்கிறது நல்லது. அதுவும் அவங்க ஊர் சுற்றினதெல்லாம் போதும்பா, நாங்கள் வீட்டுக்கு கூட்டுப்போம். ஆமாம் ஜீவா, அண்ணி இருக்க நிலைமைக்கு அதுதான் உங்களுக்கு நல்லது. எப்படி இருக்கீங்க? 2 பேரும் வந்துட்டீங்களா? பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாம் உங்களால தான். நீ அண்ணி எங்கள் கூட வந்துருங்க, நாம் வீட்டுக்கு போகலாம். நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் வெளியேறுங்க, நான் ஜீவா கூட தனியாக பேசணும். சரிங்க அண்ணி. என்ன வள்ளியம்மா சிரிச்சிட்டு இருக்கீங்க? எங்களெல்லாம் எவ்வளோ பயமுறுத்துனீங்க தெரியுமா? இன்னும் எத்தனை ஊர் பாக்கி இருக்குது, வாங்க போகலாம். ஜீவா, யாரை ஏமாத்துற? என்னால் இனிமேல் வர முடியாதுன்னு உனக்கே நல்லா தெரியும். ஜீவா, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த செகண்ட் நான் செத்தா கூட நிம்மதியாக சாவேன். ஒருவேளை இதுக்கப்புறம் உன்னை பார்க்க முடியலன்னா. என்ன வள்ளியம்மா இப்படி பேசுகிறீங்க? நீ என்னை சேவ் பண்ணிட்ட, எல்லாரையும் சேவ் பண்ணிட்ட. எனக்கு ஒரு புள்ள இருந்தால் கூட இப்படி செஞ்சுருப்பானான்னு சொல்ல முடியாது. நீ சொன்ன மாதிரி உங்கள் அப்பாவுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். நீ ஏன் அவரை இவ்வளோ மிஸ் பண்ணுறேன்னு எனக்கு நல்லா புரியுது. நான் நினச்ச அவர் எவ்வளோ பெருமைப்பட்டிருப்பார் தெரியுமா? டைகர் எங்க? நல்லா தான் இருக்கான். இலக்கியாவுக்கு உன்னை எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? அவள் உங்ககிட்ட எதாவது சொன்னாலா? அதை சொல்ல வேற செய்யணுமா? அவள் உன்னை பார்க்குற பார்வையிலேயே எனக்கு தெரியும். நான் இப்போ என்ன பண்ணுறது? நீ பேசாமல் அவளை பிடிச்சி ஒரு கிஸ்.
வள்ளியம்மா நீங்கள் பேசலை, உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த மார்ஃபின் பேசுது. ஏய் போலாமா? நான் சென்னைக்கு வரல, திருநெல்வேலி போகிறேன். அங்கே போய் என்ன பண்ண போகிற? அங்கே தான் என் ஃப்ரெண்ட் இருக்கான்ல அன்பு, அவனை பார்க்க போகிறேன். ஃபீலிங் குட் டு பி அலைவ். இனிமேல் உன்னை பார்க்க போகிறதுலன்னு நினச்சாதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சேம் டு யூ. பை. இது என்ன திடீர்னு ஏதாவது தூக்கி தலையில் அடிச்சானா? அதெல்லாம் யாராவது கிஸ் பண்ண வந்தால் தான் அப்படி பண்ணுவேன். அம்மா உன் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சு கூட உங்ககிட்ட நான் வருவேனா? எல்லாருக்கும் அவங்களோட ஆசை நிறைவேறிடுச்சு, எனக்கு மட்டும்தான் நிறைவேறவே இல்லை. வாட் இஸ் இட் தட் யூ விஷ் யூ ஹைனஸ்? எங்களுக்கும் காட்டினா தானே சஸ்பென்ஸ் வைக்கிறாங்க. அடுத்த எபிசோடு வள்ளியம்மா எங்கிட்ட சொல்லிது பொழுதுதா. எபிசோட் 6 சஃபரிங் பிரெத். அது ஒருத்தரோட கதை தான். ஆனால் எல்லாரும் கவர் பண்ண எல்லாரும் வந்துட்டாங்க இந்த எபிசோடில் சொல்ல போனால். இன்ஃபினிட்டி வர அடுத்தது எண்ட் கேம். அடுத்தது ஆகணும்னு இருக்கிறவர் அவரை எப்படி இது பண்ணுது, அவங்களா பட்டு இது பண்ணாத உண்டு. அதான் லைஃப்ல வந்து எல்லாத்தையும் நெகட்டிவ்லேயே பார்த்துட்டு பாசிட்டிவ் நடந்திருக்கு. லைஃபுக்கு அவங்க டிராவலிங்ல பாசிட்டிவ்ஸ் நடந்திருக்கு. ஆனா நெகட்டிவாவே யோசிச்சு டிப்ரெஷன்ல இருந்துட்டு அந்த அந்த பாசிட்டிவ கண்டுக்காம போயிட்டு இருக்காங்க. பாசிட்டிவ் வந்து நீங்க எப்படி இது பண்ணணும், அந்த பிக் பாஸ்ல குறும்படன்னு ஒன்று போட்டு காமிப்பாங்க. அதுல வந்து அவங்க நல்லது மட்டும் சில இடத்துல வந்து இருக்கும் பாரு, அவங்க எலிமினேட் ஆகும்போது அந்த மாதிரி அந்த மூமெண்ட்ஸ் மட்டும் மைண்ட்ல வச்சுக்கணும். சும்மா எப்பவுமே நெகட்டிவ். ஏன்னா இப்போ டைகர் எடுத்து பார்த்தேன்னு வச்சுக்கேன், சின்ன வயசுலேருந்தே அவர் நெகட்டிவாக ஸ்டார்டிங்லேருந்தே சரி சீரிஸ் ஸ்டார்டிங்லேருந்து அவர் நெகட்டிவ் மட்டும் தான் சீன்ஸ் மட்டும் தான் காட்டியிருந்தாங்க. கை அறுத்துக்கினது, அம்மா திட்டினது, யாருக்கூடயும் சேர விடாது. ஆனால் நடுவில் அந்த சின்ன பையன் வந்து பின்னாடியே வந்து நீங்கள் எப்போ வருவீங்கன்னு கேட்டது நம்மளே அந்த அளவுக்கு நோட்டீஸ் பண்ணல. பட் ஆனால் அதை நோட்டீஸ் பண்ணியிருந்தா லைஃப் எப்படி இருக்கும். அதுவும் இல்லாமல் அவர் இது வரைக்கும் பண்ண அட்டம்ஸ் இப்பெல்லாம் யாராவது ஒருத்தர் காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு. ஆனால் இந்த வாட்டி யாரும் இல்லைன்னு அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இப்போ கை வெட்டிங்கன்னா கூட வீட்டுக்கு யாராவது வந்திருப்பாங்க, லாஸ்ட் மினிட்ல நம்ம காப்பாற்றிடுவாங்க. கால்தாசியா கிட்ட போலாடின்னு அதுக்கும் ஒரு இதுதான். அவர் கிட்ட போயிருந்தாருன்னா அவரு இருக்கலாம் அப்படின்ற ஒரு இது தோணி இருக்கும்ல. அப்படியே அப்படியே பண்ணிட்டு ஈகிள் மாதிரி அப்படியே லீப் ஆஃப் இவங்க வேற இப்போ அட்மிட் ஆயிட்டாங்க. இல்ல அது அவங்களுக்கும் சரியான டீச்சர். அவங்களுக்கு குழந்தையே இல்ல. டாக்டர் வந்து நீங்க யாருன்னு கேட்கும்போது அவங்க பசங்க இதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஸோ வந்து சஃபரிங் பிரெத் வந்து இதுல வந்து ஒரே ஒரு கோட்டிங் தான். வாழணும்னு நினைச்சா எப்படி வேணாலும் வாழலாம், எந்த லைஃப் வேணாலும் சாவணும்னு நினைச்சா எல்லாருமே சாவதுக்கான ரீசன் தான். சொல்றவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த எபிசோடு அப்படிதான் இருந்துச்சு, ஒரு பிரீத் மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியே ஒரு ஃப்ளோவா போச்சு. எந்த ஹையர்ல அப்படியே இதுவா போச்சு. விஷுவல்ஸ் வேற பயங்கரமா இருந்துச்சு, குளு குளு குளுன்னு இருந்துச்சு. அதனால நினைக்கிறேன் எபிசோட் 6 வரைக்கும் பார்த்துட்டோம். அடுத்தது காளிதாஸ் ஜெயராம் எல்லாரோட ஆசையும் நிறைவேற்றிறாரு. அந்த கோட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண போறாரு. அந்த 7 கோட்ஸ் 7வது எபிசோட்ல 7வது இது வந்து இல்ல கூட்டு போனதுக்கு ஏதாவது அவருக்கு கொடுக்கணும்ல, அதை கொடுத்துருவாங்க போல. அது வந்து இதுதான் நினைக்கிறேன். கிஸ் தான் முடியும். இல்ல அடுத்து அங்க போகும்போது பட்டர்ஃப்ளையா இல்ல இவருக்கும் வந்து வள்ளியம்மா வந்து போய் கிஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்கு. அந்த பொண்ணுகிட்ட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். டு கிஸ் அ பாய் அப்படின்னு வந்து எழுதி வச்சிருக்காங்க. ஸோ அது சம்மந்தமாக தான் முன்னாடி எழுதியிருக்காங்கன்னு தோணுது. இல்ல இப்போதான் இல்ல முன்னாடியே அந்த இது இருந்தது போல. ஸோ எப்பவுமே கோமா இருக்கிற அந்த கேரக்டர் மேல ஹேட் பண்ற ஒரு கேரக்டர் இப்போ என்ன பண்ண போறாங்க எல்லாம் மாமனால வருது. சைல்ட்ஹுட் ட்ராமா. ஓகே, ஸோ இந்த எபிசோட் சீசன் ஃபினாலே சந்திப்போம். சரி வெற்றி.